ஜெர்மனியில் பிறந்து உலக நாடுகளுக்கே சமதர்ம புரட்சியாளராக விளங்கிய ஒருவரை பற்றி பார்க்கலாம். இவர் பள்ளியில் எழுதிய கட்டுரை ஆசிரியர்களை ஆச்சரியத்தில் உறைய வைத்தது. கல்லூரி காலத்தில் இவர் எழுதிய தத்துவம் பற்றிய கட்டுரைக்கு டாக்டர் பட்டம் பெற்றார். ரெயின்லாந்து கெஜெட் பத்திரிகையில் இவர் எழுதிய கட்டுரைகள் மக்களிடையே புரட்சி தாக்கத்தையும் ஆட்சியாளர்களை நிலைகுலையவும் வைத்தது. ஜெர்மனி மன்னரையே பிற்போக்கின் மேலான பிரதிநிதி என தைரியமாக குறிப்பிட்டு எழுதினார். இவர் எழுதி வெளியாகும் பத்திரிகைகளுக்கு அரசாங்கம் கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்தது. பொது உடைமை சங்கங்களின் நோக்கங்களுக்காக முதல் கம்யூனிஸ்ட் அறிக்கை தயாரித்தார். அது இன்றளவும் பேசப்படுகிறது. இதன் காரணமாக பாரிஸில் புரட்சி வெடித்தது. மன்னன் லூயி பிலிப் தப்பித்து ஓடினார். பாரிஸில் குடியரசு உதயமானது. வரிகொடா இயக்கத்தை ஆதரித்து கட்டுரைகள் எழுதினார். இதனால் இவருக்கு கொலை மிரட்டல்கள் அதிகம் இருந்தது. அரசாங்கத்தால் நாடு கடத்தப்பட்டார். பின் லண்டன் சென்ற இவர் பொது உடைமை சங்கத்தை உயிர்ப்பித்தார். வறுமை வாட்டியது. தன் கட்டுரைகளை தபாலில் அனுப்ப பணம் இல்லாமல் தன் குழந்தைகளின் காலணிகளை அடகு வைத்தார். உணவுக்கு வழியின்றி தன் கோட்டை கூட அடமானம் வைத்தார். இவரின் உயிர் நண்பர் என்கல்ஸ் அதிகமான உதவிகளை செய்தார். இவர் மனைவி ஜென்னி பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் இவர் மீது கொண்ட காதலால் கடைசி வரை துணையாக நின்றாள். இவர் தயாரித்த ஒரு அறிக்கை பொது உடைமை இயக்க வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. 15 வருடங்கள் 1500 நூல்களுக்கு மேல் படித்து தெளிவு பெற்ற பின் கேபிடல் என்ற நூலை எழுதினார். இந்த நூல் தனி அடையாளத்தை கொடுத்தது. கேபிடல் 2 மற்றும் 3 பாகங்கள் அவர் மறைந்து 10 ஆண்டுகளுக்கு பின்னரே வெளிவந்தது. சமதர்மம் பற்றி இவர் தெளிந்து உண்மைகளை உணர்ந்து அறிவித்த முடிவுகளே மார்க்சியம் என அழைக்கப்படுகிறது. இது மனித வாழ்க்கையை நெறிப்படுத்தும் ஒழுங்குமுறையாகும். தன் எழுத்தால் மக்கள் மனதில் புரட்சியும் எழுச்சி தாக்கத்தையும் ஏற்படுத்தி அரசாங்கத்தை நடுநடுங்க வைத்தவர். எண்ணங்களின் பட்டறை என அறிஞர்களால் அழைக்கப்பட்டவர். இவர்தான் காரல் மார்க்ஸ்.